This conference will now be recorded. ஓகே ஓகே பிரதர். ஓகே ஃபைன். இன்னைக்கு நேற்று என்ன பார்த்தோம்? எஸ்டர்டே விசிபி வந்து ஈஸ்டர். விசிபில ம் இருந்து நம்ம வந்து ரிமோட் சர்வர் ரெண்டு வந்து பேர் பண்ணோம். ஓகே ஃபைன். பேர் பண்ணி எடுத்தோம். அடுத்தது ஓகே சார், அது கரெக்டா சொல்ல முடியுமா? எதனால அந்த பர்பஸ் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு? அந்த பர்பஸ் எதுக்காக அந்த அது போனோம் அப்படிங்கிறது கரெக்டுங்களா? ரெண்டு ஓகே. இது ஆமா. வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்டன்ட்டை வந்து கனெக்ட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணோம். ஒரு இன்ஸ்டன்ட்ல இருந்து இன்னொரு இன்ஸ்டன்ட் ஓகே வந்து இப்போ வந்து ரெண்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா ஒருத்தரே வந்து தனித்தனியா யூஸ் பண்றதுக்காக இன்ஸ்டன்ட்டை மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்றதுக்காக பண்ணோம் பேர் வந்து. மெயினா கம்யூனிகேஷனுக்காக. ஆமா, கம்யூனிகேஷன் டேட்டா ஷேர் பண்றதுக்காக. ஒரு டைம் நம்ம வந்து ரிமோட் எடுத்து உள்ள போய் பண்றதுன்றது பாத்தீங்கன்னா மேனுவல் ஆக்டிவிட்டில வந்து ஒரு கவுண்டபிள் சர்வர் இருக்குன்னா ஓகே, அன்கவுண்டபிள் சர்வர் இருக்குன்னா நமக்கு இஷ்யூ நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு டைம் ரிமோட் எடுத்துக்கலாம், நம்ம லோக்கல் மிஷின்ல உள்ள போய் நம்ம சேவ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் ஒன்று லான்ச் பண்ணிட்டு அந்த விர்ச்சுவல் மிஷின்ல மல்டிபிள் அவங்க விர்ச்சுவல் சர்வர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கான கான்ஃபிகரேஷன் தான் பேரிங். ஸோ ஸ்டடி சுரேஷ் வந்து பாத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு ரீகேப் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துட்டு நான் உள்ள போறேன். ஓகே, ஆக்சுவலா இந்த பேர்ல வந்து சொல்லுங்க. ஒரு சர்வர் தான், ஒரு இன்ஸ்டன்ட் தான் பண்ண முடியும். இப்ப பண்றதுல தான் மல்டிபிள் பண்ண முடியும். கரெக்ட் கரெக்ட்டுங்களா? கரெக்ட் 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 கரெக்ட். ஆமா, இப்போ பேரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இன்ஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர் பண்ண முடியும், அதாவது கனெக்ட் பண்ண முடியும். அது சேம் ரீஜன்லயே இருக்கலாம், சேம் அக்கௌண்ட்லயே இருக்கலாம். அதாவது அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லயே இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ரீஜன்லயே இருக்கலாம். நான் அன்னைக்கு உங்களுக்கு டாஸ்க் என்ன தர போறேன்னு சொன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்ல எப்படி பேரிங் பண்றது அப்படின்றதான் டாஸ்கே நான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஒண்ணுமே இல்லை, டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கேட்டாங்கன்னா 12 டிஜிட் ஐடியை மென்ஷன் பண்ணிட்டு ரெக்வஸ்டர் விபிசி யாருன்னு மென்ஷன் பண்ண போறீங்க பேரிங்ல. இப்போ டிஃப்ரெண்ட் ரீஜன் கேட்டாங்கன்னா எந்த ரீஜன் மென்ஷன் போட போறீங்க, தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஆனா கிரியேட் பண்றப்போ டிஃப்ரெண்ட் ரீஜன்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். எப்படின்னா ஒரு விபிசி கிளாஸ் சிலயோ இல்ல கிளாஸ் பிலயோ இல்ல கிளாஸ் ஏலயோ நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். இன்னொரு ரீஜன்ல அதே மாதிரி 3 கிளாஸஸ்ல ஏதோ ஒரு வேரியன்ட் நீங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதே ரீஜன்ல நீங்க இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணணும். இப்போ மும்பைல ஒரு ரீஜன் கிரியேட் பண்ணிருக்கா, மும்பைல ஒரு இன்ஸ்டன்ஸ், மும்பைல ஒரு விபிசி சிங்கப்பூர்ல விபிசி கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா சிங்கப்பூர்லயும் சேம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். அப்பதான் மர்ஜ் ஆகும். நான் ரெண்டுமே மும்பைல இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு விபிசி டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணிருக்கேன்னா ஆகாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் அந்த கான்செப்ட் எப்படின்ட்டு. நேத்தி ரெண்டே ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பேர் பண்ற மாதிரி பார்த்தோம், அதாவது பேரிங். இன்னைக்கு நம்ம மல்டிபிள் விபிசி அதாவது மல்டிபிள் சர்வர் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கான கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சிட் கேட்வே. ஓகே, டிரான்சிட் கேட்வே அப்படின்னா என்ன பிரதர்? உங்களுக்கு இப்ப ஃப்ளோ படி இப்ப சொல்லுங்க. சிம்பிள் தான், சேம் பேரிங் கான்செப்ட் தான். எப்படி நீங்க நேற்று இந்த ஃப்ளோ டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர், இது இன்னொரு சர்வர். ஸோ டீம் லீடர் இந்த ரெண்டு சர்வரையும் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ ஒரு சர்வருக்கு இந்த விபிசி ஐடி நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இன்னொரு சர்வருக்கு இந்த விபிசி ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது சப்நெட் ஐடி, இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணிருக்கீங்க, பேரிங் கான்ஃபிகர் முடிச்சிருக்கீங்க. ஆனா பேரிங்ல ரெண்டே ரெண்டு சர்வர் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ இந்த டீம் லீடருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலா ஸோ ஒரு சர்வர் இல்லாம ஏகப்பட்ட சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அட் அ டைம் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒன் செகண்ட். போட்டோல வேற ஒரு அப்ளிகேஷன்ல போகுது. ஓகே ஃபைன், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு சர்வர். ஓகே, ஸோ அதே மாதிரி இது ஒரு சர்வர், சேம் லைக் தட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சர்வர், சேம் லைக் தட். அதே மாதிரி இது ஒரு சர்வர். ஓகே, இப்போ சேம் சர்வர் நம்ம எடுத்துக்கிட்டதால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ டீம் லீடர் வந்து இந்த எல்லா சர்வரையும் ஹேண்டில் பண்ணணும், மானிட்டரிங் பண்ணணும், A to Z. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் கொடுக்கணும், எல்லா சர்வீஸ் ஆக்டிவிட்டி கொடுக்கணுன்ற மாதிரி அவங்கள்ட்ட ஒர்க் வந்துருச்சு. ஸோ தட்ஸ் கால் டீம் லீடர். ஸோ டீம் லீடர் இவங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றாங்க. நேற்று ரெண்டு சர்வர் அதாவது ரெண்டு இன்ஸ்டன்ஸ் தான் மேனேஜ் பண்ணாங்க, இன்னைக்கு 4 சர்வர். இப்ப 4 சர்வர்லாம் பேரிங்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இது சர்வர் 1, இது சர்வர் 2, next one சர்வர் 3, next one சர்வர் 4. ஓகே, ஸோ இப்போ 4 சர்வருக்கும் நான் பாத்தீங்கன்னா, ஸோ டீம் லீடர் தான் மேனேஜ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேரிங்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இது வரைக்கும் இந்த 2 சர்வர் தான் பாத்தீங்கன்னா பேரிங் பண்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணி கொடுத்தீங்க, அதாவது டீம் லீடருக்கு. அவங்க ஒரு சர்வர்ல இன்னொரு சர்வர் போயிட்டு ரிமோட் எடுத்தாங்க. அது இப்படின்றத நேற்று லைவா பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ 4 சர்வரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் சர்வர்ல செகண்ட் சர்வர் ரிமோட் எடுக்கணும், செகண்ட் சர்வர்ல தேர்ட் சர்வர் ரிமோட் எடுக்கணும், தேர்ட் சர்வர்ல ஃபோர்த் சர்வர் ரிமோட் எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு ஒரு கிராக் விஷயம் என்னன்றத நான் சொல்றேன். ஓகேவா, பில்லிங் சார்ஜ் ஆகக்கூடாதுன்னா, டிரான்சிட் கேட்வே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. பட் ஆனா டிரான்சிட் கேட்வே கான்ஃபிகரேஷன் எப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ உங்க டீம் லீடர் உங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த குட் எம்ப்ளாயி இல்லைன்னா நல்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து இந்த டிரான்சிட் கேட்வேக்கான கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்க உள்ள மேஜர் என்ன பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் திங், இப்போ ட்ரைனிங் அக்கௌண்ட், அதாவது ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ன்றதால நீங்க என்ன பண்ணுங்கன்னா 3 சர்வருக்கு மேல நீங்க கான்ஃபிகர் பண்ணாதீங்க. மேக்சிமம் 3 சர்வர், அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணீங்கன்னா வந்து ஹையர் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு பில்லிங் ஏகப்பட்டது சார்ஜ் ஆகும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரீஜன்ல எத்தனை ஜோன் இருக்கும், 1A 1B 1Cன்ற மாதிரி 3 ஜோன் தான் இருக்கும். கரெக்டா? 1A 1B 1C அப்படின்னு சொல்லி 3 ஜோன் தான் இருக்கும். கரெக்ட்? 1 செகண்ட் பிரதர், ஒரே நிமிஷம். ஓகே, 3 ஜோன் தான் இருக்கும். அப்ப இந்த 3 ஜோன் இருக்கிறப்போ நீங்க மெயினா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஜோன்ல ஃபர்ஸ்ட் சர்வருக்கு நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, செகண்ட் ஜோன்ல செகண்ட் சர்வர் சப்நெட் வச்சு கிரியேட் பண்ணுவீங்க, தேர்ட்ல தேர்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஃபோர்த் கிரியேட் பண்றப்ப அகைன் 1A தான் சூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு பேக் எண்ட்ல என்ன தெரியும்னா, ஏதோ ப்ரொஃபஷனலுக்காக இல்லைன்னா ஏதோ பிசினஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா அவங்க சர்வர் கிரியேட் பண்றாங்கன்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா 3 சர்வருக்கு மேல ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ல இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணாதீங்க. பட் ஆனா டிரான்சிட் கேட்வேக்கான கான்ஃபிகரேஷன் என்னன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இது. செகண்ட், 3 ஜோனுக்கு மேல எப்பவுமே சர்வரை நீங்க ஒரு ரீஜன்ல கிரியேட் பண்ணாதீங்க. ஓகே பிரதர், இப்போ நீங்க மல்டிபிள் டிரான்சிட் கேட்வே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வேணா நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ பேரிங் மாதிரி தானே, ரெக்வஸ்டர் அக்செப்டர் அந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்சிட் கேட்வேக்கான ஒன் ஆஃப் த மெயின் அவங்களே டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ வாட் இஸ் டிரான்சிட் கேட்வே, நீங்க இதுல பாருங்க, இந்த ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒன் செகண்ட், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இதை படிச்சு பாருங்க. A network transit hub that you can use interconnect with virtual private clouds and on-premise network. Virtual private clouds na எப்படி சொல்றாங்க, VPC, ஏகப்பட்ட VPC. For example, ஒரு VPC கிடையாது, uncountable VPC. ஒரு டீம்ல 10 to 12 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே தனித்தனி VPCல தனித்தனி சர்வர் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா சர்வரையும் ஒரே டைம்ல அட்டாச் பண்றாங்க. அதுக்கான பேர் தான் டிரான்சிட் கேட்வே. சிம்பிள், சேம் பேரிங் கான்செப்ட் தான். பட் ஆனா மல்டிபிள் சர்வர் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அது எப்படி பண்றது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃபைன். இன்னைக்கு ராமலிங்கம் அட்டன் பண்ணலையா இன்னைக்கு? ஈஸ்வர். ஓகே ஓகே ஈஸ்வர், நான் உங்களை ஆர்கனைசரா இல்லைன்னா பிரசன்டரா மாத்துறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்க கிரியேட் பண்றீங்களா? நான் கைட் பண்றேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே பிரசன்டரா மாத்திட்டேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு நான் சொல்றதை கரெக்டா பண்ணுங்க. நேத்தி மாதிரியே தான் விபிசி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறீங்க, இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ண போறீங்க, தென் டிரான்சிட் கேட்வே, அவ்வளவுதான். ஓகே ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா?
ஸ்கிரீன் ஷோ ஆகுதுங்களா? Yes, bro. Yes. அந்த MFA எடுக்க சொன்னல, எடுக்கலையே நீங்க அத்தன்டிகேட்? இல்ல ப்ரோ, ரொம்ப ஆமா நாள் brother. பண்ணி பார்த்தேன். அதுல ஸ்லோவா அப்படியே பில்லிங் சார்ஜ் ஆகும் அது மட்டும். NPC நேத்து பார்க்க கூடாது. ஓகே பிரதர், ஃபர்ஸ்ட் திங் எந்த ரீஜன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தென் விபிசி கிரியேட் பண்ணுங்க. மும்பை ரீஜன். ஓகே, மும்பை ரீஜன். ஓகே, NPC வரைக்கும் கிரியேட் பண்ணல. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஸோ கிரியேட் விபிசி. கிரியேட் விபிசி 1. ஒன்ஸ் அகேன் ஐபி, அந்த ஐபி நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸ்டார்ட்ல போயிட்டு வச்சிருக்கீங்களா பிரதர், இல்லை நான் எடுத்து போட்டோம் அப்போ? இல்லை, ஐபி இருக்குது. இருக்கா? ஓகே, ஃபைன். ஓகே, அதுல கிளாஸ் ஏ எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஏ வந்து அது இல்ல, அதுக்கும் மேல ப்ரோ 192. ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க. இது ரீஜனோட பிரதர் அங்க பிபிசி கொடுத்தோங்க. ஸ்பேஸ் விடாதீங்க. எப்பவுமே AWS கன்சோல் வந்துட்டீங்கன்னா ஸ்பேஸ் விடாதீங்க, ஏதாவது அண்டர்ஸ்கோர் ஏதாவது போட்டுக்கோங்க. ஓகே ஃபைன், அவ்வளவுதான். விபிசி கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். வேற சொல்லலாம். கிரியேட் விபிசி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? Next we need to create subnet for our PC. Sorry, VPC. Subnet create பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு zone. ஆல்ரெடி 3 சப்நெட் டிஃபால்ட் சப்நெட் இருக்கு. டிஃபால்ட் சப்நெட், ஆமா. உங்களுக்கான சப்நெட் கிரியேட் சப்நெட் கிளிக் பண்ணுங்க. VPC PC மும்பை. ஓகே. ஸோ இப்போ சப்நெட் நேம் ஓகே. ப்ரிஃபரன்ஸ் எதை நீங்க எந்த ஜோன் நீங்க கொடுத்துக்கோங்க? 1A. ஆமா. இதுல வந்து ஐபி சேஞ்ச், அது IPv4 விபிசியோட ஐடி. ஓகே, அது நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, கீழே இருக்கு, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்.
சப்நெட் சிஐடிஆர் பிளாக். இதுக்கு வந்துட்டு என்ன இப்போ செகண்ட் ஒன் திஸ் ஒன் ரைட். ஆமா ஆமா கரெக்ட். ஓகே தட்ஸ் இட் நோ. கீ நேம் இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் ப்ரோ. டேக் எல்லாம் ஆப்ஷனல் தான், அது நீங்க ரெக்குவயர்மெண்ட் இருந்தா தான் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கிரியேட் சப்மிட் அவ்வளவுதான். அது கீழே அந்த ஸ்டாப் ஷேரிங் ஹைடு இருக்குல்ல, ஹைட் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஹைட் ஓகே. இப்போ ரவுட் டேபிள் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் செக் பண்ணி மொபைல் ஓகே பார்த்துக்கோங்கன்னா பார்த்துக்கலாம். கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இன்டர்நெட் கேட்வே. இல்ல இதுல டிரான்சிட்டுக்கும் பண்ணணுமா இல்ல இன்டர்நெட் கேட்வே ஒன்லி ஃபார் ஒன் டு ஒன் அதுக்காக இன்டர்நெட் கேட்வே வந்து எதுக்காக கொடுக்குறோம், அதோட பர்பஸ் என்ன? ஸோ ஈஸ்வர் இல்லாம எல்லாருமே ஆன்சர் தெரிஞ்சாலும் சொல்லலாம். இன்டர்நெட் கேட்வே எதுக்காக? கனெக்ஷன் எக்ஸ்ட்ரா ப்ளீஸ். between two வேற மிஷன் டு மிஷன் கனெக்ஷன். two connectivities. ஓகே. டு கிவ் த ஆக்சஸ் ஃபார் பப்ளிக் ஐபி ரைட். ஓகே. இன்டர்நெட் கேட்வே எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கணும். கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா உங்க விர்ச்சுவல் சர்வர்ல பப்ளிக்கா நீங்க எதையும் ஓபன் பண்ண முடியாது. அதாவது இன்டர்நெட் ஓபன் பண்ண முடியாது சொல்றேன். அன்னோன் டெஸ்டினேஷன் எதையும் ரீச் பண்ண முடியாது. அதனாலதான் இன்டர்நெட் கேட்வே நீங்க கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இன்டர்நெட் கேட்வே இது டிஃபால்ட்டான இன்டர்நெட் கேட்வே. இப்போ நீங்க கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. ஸோ நேம் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து இந்த இன்டர்நெட் கேட்வேக்கு வந்து நான் டவுட் கேட்பீங்கன்னு நினைச்சேன். இதுல நம்ம ஐபி கொடுக்கல, பப்ளிக் ஐபி எதுவுமே கொடுக்கல. எப்படி ப்ரோ இன்டர்நெட் கேட்வே வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கா இது வரைக்கும்? நீங்க கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. ஈஸ்வர் ப்ரோ நீங்க கிரியேட் பண்ணுங்க. கரெக்ட்டா? ப்ரீ டிஃபைன்டா வரதானே. இப்போ இது யார் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க? ஐஎஸ்பி இன்டர்நெட் ப்ரொவைடர். இல்ல ஏடபிள்யூஎஸ். ஐஎஸ்பின்றது உங்களுடைய சர்வீஸ் பேஸ்ட் சொல்றது. இங்க கம்மிங் டு இன்ட்ரான் வந்துட்டீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், கிளாஸ் ஏடபிள்யூஎஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்றது. ஏடபிள்யூஎஸ் ஒன் ஆஃப் த சர்வீசஸ் பிபிசி. இவன் டிஃபால்ட்டாவே ஒரு அதுல ஐஎஸ்பி கேட்வே வச்சிருப்பான். கரெக்ட்டுங்களா? ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க ஈஸ்வர் ப்ரோ. நீங்க இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு உங்க ஸ்டெப்புக்கு நீங்க ஆக்சுவலி போயிட்டே இருங்க. ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல படிச்சிருப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ், அடுத்தது சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க மெயினா, உங்களுக்கு எதெல்லாம் ஏடபிள்யூஎஸ் கொடுப்பாங்க, விபிசி நெட்வொர்க்கிங் எல்லாமே ஏடபிள்யூஎஸ் கொடுப்பாங்க கரெக்டா. அதோட கான்ஃபிகரேஷன் தான் டிரான்சிட் கேட்வே. அதான் உங்களுக்கு இன்டர்நெட் கேட்வே. நீங்க நேம் மட்டும் கிரியேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஐபி எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க போயிட்டு ஒரு டைம் மேனுவலா எதுவும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ எல்லாமே டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல அடங்கி இருக்கிறது தான். ஸோ அட்டாச் டு விபிசி. நான் ஈஸ்வர் ப்ரோ ரெக்கார்டிங் பார்க்கலையா? ரெக்கார்டிங் நேத்து உள்ளது அப்லோட் ஆகல ப்ரோ. இல்ல அதுக்கு லாஸ்ட் நம்ம பண்ணிருப்போமே, விபிசி கிரியேஷன் முடிச்சிருப்போம்ல. ஓகே ஓகே. அட்டாச் டு இன்டர்நெட் கேட்வே. ரைட். The only VPC it is showing this one, Mumbai VPC. சேம் தான். இன்னொன்னு நீங்க கன்ஃபியூஸே ஆயிக்க வேணாம். இப்போ இன்டர்நெட் கேட்வே எங்க அட்டாச் ஆயிருந்தா காட்டவே காட்டாது. அட்டாச் ஆகாம இருக்குல்ல, அது மட்டும் தான் காட்டும். ஓகே. இப்போ ரவுட் டேபிள் போயிட்டு பார்த்து கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சிம்பிள். விபிசி ரெடி. ரவுட் டேபிள்ல போயிட்டு கிரியேட் கிரியேட்ல சாரி உங்களுடைய ரவுட் டேபிள் அதை கிளிக் பண்ணுங்க. கீழே ரவுட்ஸ் ஆக்ஷன் இல்ல, கீழே இல்ல பிரதர் மேலே இருக்கு பாருங்க. ரவுட்ஸ் எடிட் ரவுட், ஆட் ரவுட். அதுல பண்ணக்கூடாது. அது உங்களுடைய டார்கெட், லோக்கல் டார்கெட். அது பிரைவேட் ஐபியோட டார்கெட். இதுதான் பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபி அன்னோன் டெஸ்டினேஷன்னா ப்ராட்காஸ்ட் ஐபி 0.0 ஃபர்ஸ்ட். அதுல போயிட்டு என்ன டார்கெட் கொடுக்குறீங்க, நீங்க கிரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே டார்கெட்.
மேலே டிரான்ஸ்லேட் பதில் இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே. அதை கிளிக் பண்ணுங்க, மறுபடியும் கிளிக் பண்ணுங்க, IGW அதை கிளிக் பண்ணுங்க. ரைட். ஆமா, சேவ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ டிரான்ஸ்லேட் கேட்வே அட்டாச் பண்ணிட்டீங்க. அடுத்து சப்நெட் அசோசியேட். அதுல இல்ல, இங்கேதான் ரவுட் டேபிள்ல தான். நீங்க ரவுட் பேக் கொடுக்குறீங்கனாலே ரவுட் டேபிள்ல தான். நீங்க எதுலயுமே வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது. ரவுட் மீன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாத். எதுக்கெல்லாம் டார்கெட் கொடுக்குறீங்க, எடிட் சப்நெட் அசோசியேட். இதுல நீங்க கிரியேட் பண்ண சப்நெட் அதை அசோசியேட் பண்றீங்க உங்க விபிசிக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் அசோசியேட், அவ்வளவுதான். பக்காவா ஒரு விபிசி ரெடி. இதே மாதிரி 2 விபிசி கிரியேட் பண்ண போறீங்க. இப்போ நீங்களே பண்ணலாமா? செகண்ட் விபிசி, தேர்ட் விபிசி. ஓகே, சேம் ரீஜன் ஆர் டிஃபரண்ட் ரீஜன்? சேம் ரீஜன்லயே பண்ணுங்க. டிஃபரெண்ட் ரீஜனுக்குள்ளே போகாதீங்க. ஃபர்ஸ்ட் சேம் ரீஜனை கரெக்டா கான்ஃபிகர் பண்ணிருக்கோமா இல்லைன்றத பார்த்துட்டு டிஃபரெண்ட் ரீஜன் போங்க. ஓகே, சேம் அதே மாதிரி கிரியேட் விபிசி டக்கு டக்குன்னு பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஐபி பி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சப்நெட். ஓகே, உங்க விபிசிக்கு ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே ஃபைன், விபிசி ஐடி சூஸ் பண்ணுங்க. ஓகே, சப்நெட் கீழே வந்திருக்கும், அது கான்ஃபிகர் பண்ணி விட்டுருங்க. சப்நெட் 1. நாளைக்கு எல்லாருக்குமே டாஸ்க் என்னன்னா டிஃபரெண்ட் ரீஜன்ல கிரியேட் பண்ணிட்டு வாங்க. சப்நெட் 1. நாளைக்கு யாருமே மும்பை ரீஜன் சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அக்கௌண்ட் எல்லாமே மும்பைல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு வரப்போ வேற ஏதாவது ஏசியா ஸ்பெசிஃபிக் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கிரியேட் பண்ணிக்கோங்க. பிரதர், எப்பயுமே நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் அடுத்தது உங்க சப்நெட் ஐடிக்கு நீங்க கொடுக்கணும். மேல மேல அவைலபிலிட்டி ஜோன்ல உங்க ப்ரிஃபரன்ஸ் என்ன நீங்க கொடுக்கணும். டிஃபால்ட்டா எடுத்துக்கிச்சுன்னா 1 ஏல எடுத்துக்கிச்சுன்னா அப்புறம் இன்னும் பில்லிங் சார்ஜ் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே லைன் வாஸ் தான் எடுத்துக்கும் AWS. ஓகே ஃபைன். அடுத்த IPv4 சப்நெட். இதுக்கு அட்ரஸ், ஆமா ஐபி அட்ரஸ் எடுத்துக்கோங்க. நீங்க இல்லை கவனிச்சிருக்கலாம், எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐபி கொடுக்குறப்போ எல்லாமே செட் ஆஃப் ரேஞ்சில் தான் கொடுத்துருப்போம். கரெக்ட், பிரைவேட் ஐபி கிரியேட் சப்நெட். மேல 168 கொடுத்துக்கோங்க ப்ரோ. மேல மேல 16 கொடுத்துருக்கீங்க இல்லையா? 172 டாட். ஓ ஐபி இது. ஓகே ஓகே ஃபைன். ஒரு நிமிஷம் பேக் வாங்கலாம், ஒரு நிமிஷம் பேக் வாங்க. மொத்தமா வெளில வந்துருங்க. மொத்தமா வெளிலனா விபிசி மேல விபிசி கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து விபிசி விபிசி போங்களேன். 168 பதிலா 16 கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 1 செகண்ட் இருங்க, இல்லைன்னு பண்ணலாம். அந்த சப்நெட்குள்ள போங்க. சப்நெட்குள்ள போங்க. அது ப்ராப்ளம் இல்லை. கிரியேட் சப்நெட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் சப்நெட் அகைன் ஃபர்ஸ்ட் லைன் வந்துக்கோங்க. நான் சொல்றேன் எப்படின்ட்டு. மேல கிரியேட் சப்நெட். மேல கிரியேட் சப்நெட். ஓகே, ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, ஸோ இப்போ கீழே வந்துக்கோங்க. சப்நெட் 1 நேம்லாம் கொடுத்துக்கோங்களேன். ஐடி ஜோன் கொடுத்துக்கோங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஐபி அப்படி நீங்க டைப் பண்ணுங்க. இது சப்நெட்டுக்கு 172 டாட் 16 டாட் 1.0/24.
ஐ திங்க் ஓவர்லாப் ஆகுன்றதால ப்ராப்ளம். ஓகே ஃபைன். இப்போ நீங்க கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணுங்க. ஆகாது. ஒன் சீரிஸ் யாரும் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே ஃபைன். கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே இப்போ ரவுட் டேபிள் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு இன்டர்நெட் கேட்வே கொடுக்க போறீங்க. ரவுட் பார்த்துட்டு அவ்வளவுதான். ஃபைன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். பிரதர் ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய அப்படியே அப்படியே இருங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. உங்களோட விபிசில வந்து பாத்தீங்கன்னா அதை அதனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. விபிசி மும்பை விபிசின்னு சொல்லி இப்போ ஈஸ்வர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுல மேல பாருங்க எக்ஸ்பிளைட் சப்நெட் அசோசியேட்னு சென்டர்ல இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பாருங்க சப்நெட் அசோசியேட் ஆயிருக்கு. கரெக்டா ஒரு சப்நெட் ஐடி ஒன்று காட்டுது பாருங்க. எந்த சப்நெட் கிரியேட் பண்ணீங்களோ அது கீழே சப்நெட் ஐடி ஒன்று காட்டுது. ஆமா, இப்போ நீங்க அசோசியேட் பண்ணலன்னா எம்டியா இருக்கும். அசோசியேட் பண்ணிருந்தீங்கன்னா சப்நெட் ஐடி காட்டும். இதுக்கு முன்னாடி ஈஸ்வர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க விபிசிக்கு ரவுட் டேபிள்ல போயிட்டு அதில் சப்நெட் அசோசியேட் பண்ணதால சப்நெட் ஐடி இங்க காட்டுது. இதெல்லாம் எதுக்காக சொன்னா இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க கன்ஃபார்ம் சப்நெட் அசோசியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணா சேம் திங் இதுதான். ஓகே இப்போ என்ன பண்ணுங்கன்னா இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரீன்ஷாட் அவங்க கொடுத்துட்டு கேட்பாங்க சப்நெட் அசோசியேட் ஆயிருக்கா நம்மளுடைய கரண்ட் விபிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. ஓகே ஃபைன். கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. ஓகே ஸோ மெயின் அட்டாச் பண்ணணும். That's so easy. One internet gateway. That's it. அடுத்தது route table. அடுத்தது கீழே routes. Okay. Internet gateway. IP code. Okay. Save. Okay, fine. Okay. அடுத்தது subnet. மேலே edit subnet associate. இந்த subnet associate பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். ஓகே சேவ் associate. அவ்வளவுதான் பிரதர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் விபிசி அதே மாதிரி கிரியேட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் டிரான்சிட் கேட்வே நான் கிரியேட் பண்றேன். ஓகே அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஐபி எல்லாமே நம்ம சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். போட்டுக்கோங்க அந்த கிளாஸை போட்டுக்கோங்க 10 டாட். ஓகே திங்க் இது ஓவர்லாப் ஆகும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஐபி நான் சேஞ்ச் பண்றேன். கிரியேட் விபிசி. ஓகே ஓவர்லாப் ஆகல. சப்நெட்டும் ஆகக்கூடாது. ஓகே ஃபைன். சப்நெட் create subnet. சப்நெட் அசோசியேட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நியூ கன்சோல் பேஜ்ல எப்பவுமே ஒன்ஸ் எடுத்துக்கல. அதனால நீங்க கிரியேட் பண்ணுங்க. நான் பாக்குறேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் எடுத்த வரைக்கும் ஒன்ஸ் எடுத்துக்கல. நான் வேற டெக்னிக் நான் சொல்றேன். அவங்க சில இதெல்லாம் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நான் எடுக்கல. ஓகே கிரியேட் சப்மிட் கொடுங்க.
கிரியேட் ஆயிடுச்சு பிரதர். ஓகே, இப்போ இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணிடுங்க. முடிச்சுட்டு நீங்க ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இது பண்றேன், டிரான்சிட் கேட்வே அட்டாச் பண்ண நான் பண்றேன். கிரியேட் ஆயிருக்கு இன்டர்நெட் கேட்வே. இதை நீங்க செக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை பிரதர். இது ஒரு ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால நீங்க செக் பண்ணிக்கலாம். ரிமைனிங் திங்ஸ் நீங்க டக்குன்னு கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ கீழே வந்துக்கோங்க. ஆக்ஷன்ஸ் அட்டாச் டு பிசி அட்டாச் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் திங் அவுட் டேபிள். இந்த ரெண்டு கான்ஃபிகர் பேரிங் அண்ட் டிரான்சிட் கேட்வே நீங்க நல்லா பண்ணிட்டீங்கனாலே விபிசி உங்களுக்கு கிரியேட் பண்ணது மறக்கவே மறக்காது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம அவுட் டேபிள் ரவுட் செட் அண்ட் சப்நெட் அசோசியேட். சப்நெட் அசோசியேட் அவ்வளவுதான் பிரதர். ஓகே ஓகே, ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டை சைன் அவுட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிரெடென்ஷியல் வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிவிடுங்க ப்ரோ ஒன்ஸ் அகேன். ஓகே ஓகே சரி. ஓகே பிரதர், ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டையும் சைன் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இது இல்ல இந்த அக்கௌண்ட்ல ப்ரோ கீழே ஷேர் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை சைன் அவுட் பண்ணிக்கோங்க இந்த அக்கௌண்ட். ஓகே, ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே, ஸ்க்ரீன் தெரியுது உங்களுக்கு? ஓகே ஃபைன். AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல், லாகின் பேக். ஓகே, ஈஸ்வரோட மெயில் என்கிட்ட பார்த்துக்கிறேன். இல்ல பிரதர், எனக்கு கிரெடென்ஷியல் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுங்க. பிரதர் நான் பேசுறது கேக்குதா பிரதர்? கேக்குது இப்பதான் brother. கேக்குது. யாரு? பாலாஜி. பாலாஜி யாரு? பாலாஜி கேக்குது பிரதர், இப்பதான் கேக்குது. ப்ரோ உங்களுக்கு சாட்லயே போட்டுருக்கேன் இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலா? செகண்ட். பிரதர் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க பிரதர், எனக்கு காட்டல, ஷோ ஆகல. பிரதர் இந்த ஐபி கொடுத்தீங்கல்ல, ஆமா ஆமா பிரதர். அது வந்து இன்ஃப்ரால வந்து ஐபி டிசைன் பண்றவங்க கொடுத்துருவாங்களா? நம்ம அதை ரொம்ப கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லையா? இன்கேஸ் விபிசி வருது ரெக்குவயர்மெண்ட். இல்ல நீங்க கன்சிடர் பண்ணிக்கோ. அது வந்து ட்ரைனிங்ன்றதால நான் டிஃபால்ட் விபிஸும் நான் கொடுத்துருக்கேன். அது எத்தனை டைம் நீங்க கிரியேட் பண்ணாலும் ஓவர்லாப் ஆகாது. கமிங் டு இன்ஃப்ரா, அவன் செட் ஆஃப் ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. இப்போ எனக்கு கிளாஸ் ஏல தான் வேணும்னா கிளாஸ் ஏட ஐபி எல்லாம் வாங்கி நம்மள்ட்ட கொடுத்துருவான். அந்த ஐபி உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ல செட் பண்ணிடுவாங்க, அதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ண மட்டும் போதும். ஓகே, ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல அது ஐபி இந்த மாதிரி ஆமா அதெல்லாம் ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம ஐபி நம்மளே ஐடென்டிஃபை பண்ணி உள்ள போகணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க உங்க ஐபிலே நிறைய பேர் இருப்பாங்க கரெக்டா, ரிஜிஸ்டர் பண்ணவங்க. இப்போ இன் கேஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா ஓவர்லாப் ஆகும். அதனால கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆகாத ஐபி எங்கெல்லாம் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எவ்வளவு மந்த்துக்கு தேவையோ அவ்வளவு மந்த் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ரைட். ஓகே பிரதர். ஓகே ஈஸ்வர் சென்ட் பண்ணிட்டீங்களா ஈஸ்வர்?
ஓகே பிரதர். MFP 407 125. 207. 407 125. ஓ 407. ஓகே ஓகே ஓகே. 125. பிரதர் கொஞ்சம் லவுடா சொல்றீங்களா? 407. 407 125. 407 பாஸ்வேர்ட் போடுறேன். அகைன் பாஸ்வேர்ட் கேக்குது. ஒன் செகண்ட். இப்ப சொல்லுங்க பிரதர். 971 548. ஓகே ஃபைன். மும்பை ரீஜன் சேம். ஓகே விபிசி. நான் விபிசி ஒரு நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். சேம் மும்பைல இருக்கட்டும். ஒன் செகண்ட். யா இட்ஸ் மும்பை யுவர் விபிசி. ஸோ நீங்க அதாவது ஈஸ்வர் கிரியேட் பண்ண 3 விபிசி, 3 சப்நெட், 3 ரவுட் டேபிள். மும்பை கேன் சி. இன்டர்நெட் கேட்வே அதே மாதிரி 3 இருக்கு. ஓகே ஃபைன். எல்லாமே கான்ஃபிகர் கரெக்டா முடிச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா AC2 இதை ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ டேப் ஓபன் பண்ணி மும்பை ரீஜன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். பிபிசி ஆல்சோ மும்பை ரீஜன். ஓகே ஸோ ஓகே இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எதுவுமே அவங்க லான்ச் பண்ணல. இப்போ நான் என்னுடைய சர்வர் 1 அப்படின்னு கொடுத்துட்டு விண்டோஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் இதுதான். எங்கிட்ட ஈஸ்வரோட அக்கௌண்ட் நியூ அக்கௌண்ட்றதால நியூவா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஈஷ்_MUM அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ .mp தான் விண்டோஸ்ன்றதால சேவ் பண்ணிட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு நமக்கு கீப்பர். ஓகே ஃபைன். இப்போ நெட்வொர்க் வந்து எடிட் பண்ண போறோம். இவ்வளவு நாள் நம்ம எல்லாமே டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம விபிசில கிரியேட் பண்றோம். நீங்க பேர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்ல ஐபி வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். 192.168.0.0 சேம் லைக் தட். ஸோ அதே மாதிரி ஆட்டோஸ் பப்ளிக் ஐபி எனேபிள் கொடுத்துக்கோங்க. எனேபிள் கொடுத்துட்டு ஸோ லான்ச் இஸ் தட் 1. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே பேக் டு இன்ஸ்டன்ஸ். ரெஃப்ரெஷ் பண்றேன். இன்ஸ்டன்ஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். செகண்ட் லான்ச் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சர்வர் 2. ஸோ விண்டோஸ் சேம் எக்ஸிஸ்டிங் கீப்பர் இப்போ தான் நான் கிரியேட் பண்ணது அது இருக்கு. என்கிட்ட அதே கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஒரு கீப்பர் வச்சு எத்தனை சர்வர் லான்ச் பண்ணலாம். ஸோ சேம் BPC1 இது செகண்ட் சர்வர். இன்னும் வந்து பப்ளிக் ஐபி எனேபிள் பண்ணிக்கிறேன். எப்பயுமே உங்க விபிசி ஐடினா டிசேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஐபி கிடைக்கும். எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ லான்ச் இஸ் தட் 2 RDP எனிவேர். ஓகே ஃபைன். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே ஸோ அகைன் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். 2 சர்வர். ஸோ 1A 1B. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். த தேர்ட் சர்வர் சர்வர் 3. ஸோ விண்டோஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ கீப்பர் வந்து சேம் கீப்பர். நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னுடைய விபிசி 2. ஸோ ஓகே பப்ளிக் ஐபி எனேபிள். ஓகே ஃபைன். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே 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 உங்களுக்கு புரியுதா பிரதர்? இந்த லைன் இந்த 2 லைன் நீங்களே படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? நான் சொன்னேன் ஆல்மோஸ்ட் எனக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் கூட 1C எடுத்துக்கல. ஏன்னா ஒரு T2.micro அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ஸோட அதாவது ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்ல 2 சர்வர் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் ரீஜன்ல கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்களே பாருங்க. The selected instance type is not supported to the zone at AP South 1C. Please select different instance type or different subnet அப்படின்னு கேக்குது. ஓகே நான் டிஃபரன்ஸ் சப்நெட் நான் வச்சிருந்தாலும் ஓகே ஃபைன். ஆனா என்ன சொல்லுது கீழே அடிஷனல் காஸ்ட் அப்ளை ஃபார் AMI வித் ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர். இப்போ நம்ம காஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பிரதர் இப்போ என்ன பண்றது பிரதர் அப்படின்னா இப்போதைக்கு தேர்ட் சர்வர் நீங்க என்னன்னா கிரியேட்டே பண்ணாதீங்க.
நான் எப்படி ஃபர்ஸ்ட் இந்த 2 சர்வர் வச்சு டிரான்சிட் கேட் அட்டாச்மெண்ட் பண்றான்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கோ டு விபிசி கன்சோல் பேஜ். இப்போ நான் 2 சர்வர் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் 3 விபிசி இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு விபிசியை டெலீட் பண்ணிக்கிறேன். சாரி, விபிசி 2 தானே, ஸோ டெலீட் விபிசி. ஏன்னா பில்லிங் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், அதுக்காக தான். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ டெலீட் விபிசி. எல்லாமே ரவுட் டேபிள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிடும். நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். சப்நெட்டிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிலேட் ஆயிருக்கும். 1 செகண்ட் ரிஃப்ரெஷ். பிரதர், இது ரெண்டுத்துக்குமே சேம் நேம் கொடுத்துருக்கீங்க. எது பிரதர்? சப்நெட் 172 172. Third one 10 IP. Availability zone la pathina C 1C third one. Third one 1 second 1C. Okay இப்போ கரெக்ட்டா டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வந்துருச்சு. ஓகே ஃபைன். ரவுட் டேபிள் அதே மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். இன்டர்நெட் கேட்வே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிருக்கும். ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா பேரிங் கனெக்ஷன் இங்க இருக்கு. உங்களுக்கு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்ல பேரிங் கனெக்ஷன் இங்க இருக்கு. டிரான்சிட் கேட்வே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்சிட் கேட்வே. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கான்ஃபிகர் பண்ணணும்? மேத்தி நான் சொன்னது என்னன்னா விபிசி கிரியேஷனுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ விபிசி பேரிங் அதே மாதிரி நாங்க எடுத்திருக்கோம். இதுக்கு டிரான்சிட் கேட்வே ஸ்டெப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் we need to create the transit gateway ID. ஓகே, transit gateway ID நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். செகண்ட் attachment ID. transit attachment. இப்போ அட்டாச்மெண்ட்னா என்ன ப்ரோனா அப்படின்னா A1 A2 A3 நம்ம ஒரு நேம் கொடுத்து நம்ம கிரியேட் பண்றோம். எத்தனை சர்வர் இருக்கோ அத்தனை சர்வர். இப்போ A1னா ஃபர்ஸ்ட் சர்வர், A2னா செகண்ட் சர்வர், A3னா தேர்ட் சர்வர். அது எல்லாமே நம்ம கிரியேட் பண்றதுக்கு மெயினா என்ன தேவை? அந்த டிரான்சிட் கேட்வே ஐடி தேவை. இந்த 2 ஸ்டெப் தான் நீங்க பாத்தீங்கன்னா மேஜரா பண்ற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, நான் டிரான்சிட் கேட்வேயோட டேஷ்போர்டு இங்க கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டிரான்சிட் கேட்வே ஐடி நம்ம கிரியேட் பண்ணணும். இதோ பாருங்க, டிரான்சிட் கேட்வேயோட ஐடி. அது எப்படி கிரியேட் பண்ணா கிரியேட் டிரான்சிட் கேட்வே ஐடி. டிரான்சிட் கேட்வேக்கு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க, டிஜி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஷார்ட் ஃபார்ம்ல டிரான்சிட் கேட்வே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண வேணாம் ப்ரோ. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கையா வைக்க வேணாம். ஸோ டிஎன்எஸ்னா என்னன்னா டொமைன் நேம் சப்போர்ட் பண்றீங்களா? ஆமா. இந்த ஐபிக்கு நான் டொமைன் நேம் சப்போர்ட் பண்றேன். விபிஎன் ஒர்க் ஆகணுமா? ஆமா. டிஃபால்ட் ரவுட் டேபிள் அசோசியேட் பண்ணிருக்கீங்க? ஆமா. டிஃபால்ட் ப்ரொபகேஷன் என்னன்னா அசோசியேட் பண்ணாத டிஅசோசியேட் பண்ணுவீங்களா? ஆமா. ஃபைன். ஸோ ரிமைனிங் திங்ஸ் எதுவுமே நீங்க இதுல கையா வைக்காதீங்க. இதுல வந்து டிரான்சிட் கேட்வே சிஐடிஆர் இந்த இடத்துல காட்டுது பாத்தீங்களா? இதை நீங்க இந்த இடத்துல எதுவுமே நீங்க பண்ணணும்னு அவன்ற அவசியம் இல்லை. கிரியேட் கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான். டிரான்சிட் கேட்வே கிரியேட் ஆயிடும். உடனே போயிட்டு அட்டாச்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொன்ன செகண்ட் ஸ்டெப் இந்த நோட் பேட்ல டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட் நம்ம ஒரு சர்வருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ டைரக்டா போயிட்டு அட்டாச்மெண்ட் எடுத்தோடனே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஆகாது. ஏன்னா டிரான்சிட் கேட்வே நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இந்த பெண்டிங் ஸ்டேட் வந்து அவைலபிள் மாத்தணும், இல்லைன்னா ஸ்டேட்டஸ் ஓகேன்னு காட்டணும். அப்பதான் உங்க அட்டாச்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணலாம் ஒரு சர்வருக்கும். நிறைய பேர் தான் பண்ணுவாங்க, இது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க மாட்டாங்க, பெண்டிங்ல இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஸ்டேட் வந்து ஓகே அவைலபிள் காமிச்சதுனா மட்டும் அட்டாச்மெண்ட் அடுத்து நீங்க போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு 2 minutes இது ஓகே ஆயிடுச்சுன்னா டிரான்சிட் கேட்வேயோட ஐடி தான். நீங்க டிரான்சிட் கேட்வே ரொம்ப பெரிய கான்ஃபிகர்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நேம் மட்டும் தான் கொடுக்க போறீங்க, மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவாக பார்த்துருக்கோம். ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீசஸ். ஸோ நெட்வொர்க்கிங் பர்பஸ் எல்லாமே ஏடபிள்யூஸே டேக் ஓவர் பண்ணிக்கும். நீங்க மேனுவலா போயிட்டு எதையுமே கான்ஃபிகர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒன்ஸ் ஒரு நேம் உங்களுக்குன்னு ஒரு தனி ஐபி கொடுத்தா மட்டும் நீங்க போதும். ஓகே, ஸோ ஓகே பாத்தீங்கன்னா காமிச்சிச்சா ஒரு 1 minute எடுத்துக்கிச்சு இருக்கு. ஓகே, அவைலபிள் காமிச்சிச்சு. இப்போ அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஸோ அதுக்கு கீழே இருக்கும் டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட் கீழே இருக்கும். அதுல போயிட்டு கிரியேட் டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட் நேம் வந்து A1 நான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அட்டாச்மெண்ட் 1 டிரான்சிட் கேட்வே ஐடி கேட்குது பாருங்க, நீங்க கிரியேட் பண்ண டிரான்சிட் கேட்வே. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்டாச்மெண்ட் டைப் எப்படி கொடுக்க போறீங்க? பேரிங்கா, விபிசியா, விபிஎன்னா கனெக்ட் அப்படின்னு கேக்குது. நான் விபிசி மூலமா தான் அட்டாச்மெண்ட்டே கொடுக்க போறேன். ஏன்னா ஒரு விபிசி கிரியேட் பண்ணிருக்கேன், அதனால ஒரு விபிசி.
ஓகே. ஸோ டிஎன்எஸ் சப்போர்ட் பண்ண முடியுமா? ஆமா. IPv6 சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்ளைன்ஸ் மோட் சப்போர்ட்னா இதெல்லாம் இன்ட்ராக்குள்ள வரது. ஸோ இதை நீங்க ஃபுல் பிளேஜரா தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனா இது ரெண்டு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. IPv6 சப்போர்ட் பண்ண முடியாது, ஆனா டிஎன்எஸ் சப்போர்ட் பண்ணலாம். டிஎன்எஸ்னா டொமைன் நேம் சிஸ்டம், உங்க ஐபிக்கு ஒரு நேம் கொடுக்கறது. ஓகே. இந்த டிரான்சிட் கேட்வே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, ஐடி கொடுத்துட்டீங்க, அட்டாச்மெண்ட் 1 கொடுத்துறீங்க, விபிசி கொடுத்துறீங்க. இதுல எந்த விபிசி அட்டாச் பண்றீங்க? நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் விபிசி, அதாவது ஃபர்ஸ்ட் சர்வருக்கான விபிசி ஏபி சவுத் ஈஸ்ட் 1A, அதோட சப்நெட். ஸோ ஃபர்ஸ்ட் விபிசியோட ஐடி கிரியேட் பண்ணிட்டு கிரியேட், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் ரெடி. இதுவும் ஸ்டேட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி கிரியேட் டிரான்சிட் கேட்வே, ஏன்னா 2 விபிசி கிரியேட் பண்ணிருக்கேன், அதனால இது A2 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டிரான்சிட் கேட்வே சேம் அதே தான். ஒரு டிரான்சிட் கேட்வே வச்சு நீங்க எத்தனை அட்டாச்மெண்ட் பண்ணலாம். அடுத்த அட்டாச்மெண்ட் டைப் விபிசி மூலமா தான். ஸோ விபிசி ஐடி என்ன? ஸோ நீங்க கிரியேட் பண்ண செகண்ட் விபிசி. ஸோ அதோட 1B சப்நெட் ஐடி கிரியேட் டிரான்சிட் கேட்வே. அவ்வளவுதான் பிரதர், முடிஞ்சிருச்சா? ஓகே பிரதர், இது முடிஞ்சிருச்சு. இதுல வந்து அவ்வளவுதான் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா நேற்று நம்ம கிளாஸ் எடுக்கிறப்போ பார்த்துருப்போம். ரவுட் டேபிள்ல போயிட்டு பேரிங் கனெக்ஷன் கொடுத்தீங்க, டிஃப்ரெண்ட் ஐபி. ஃபர்ஸ்ட் சர்வர்ல செகண்ட் விபிசி ஐடி கொடுத்தீங்க, செகண்ட் விபிசி ஐபி கொடுத்தீங்க. செகண்ட் சர்வர்ல ஃபர்ஸ்ட் விபிசிக்கான ஐபியே கொடுத்தீங்க. அது எப்படி கொடுக்கணுன்றத நான் சொல்றேன் இதுல. ஓகே, இதுல மல்டிபிள் சர்வர் ஃபர்ஸ்ட் ஒன் அவைலபிள் வந்துருச்சு, செகண்ட் ஒன் அதே மாதிரி அவைலபிள் வரணும். ஓகே. ஸோ டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்றது ஏதாவது தப்பு இருக்கா உங்களுக்கு? ஏதாவது குழப்பதான்? ஐடி கிரியேட் பண்ணீங்க, அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. 1 செகண்ட் 2 மினிட்ஸ். ஓகே ஃபைன், முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுடைய விபிசி கன்சோல் பேஜ்லயே மேல போனீங்கன்னா ரவுட் டேபிள் காட்டும் கரெக்டா. விபிசி கீழே அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் ஃபர்ஸ்ட் விபிசி எது? இதுதான் ஃபர்ஸ்ட் விபிசி. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுட்ஸ் போய்க்கோங்க, எடிட் ரவுட்ல போயிட்டு இதுல ஆட் ரவுட் கொடுத்துட்டு இதுல என்ன ப்ரோ பண்ணணும்னா, டிரான்சிட் கேட்வே நீங்க டார்கெட்டா தான் இப்ப பண்றீங்க கரெக்டா. உங்களோட மெயின் கான்ஃபிகரேஷன் டிரான்சிட் கேட்வே, அதனால டிரான்சிட் கேட்வே கொடுக்கணும். அது எப்படி ப்ரோ கொடுக்கறதுனா, இப்போ நீங்க எதுல இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சர்வர்ல இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வர்னா செகண்ட் விபிசியோட ஐடி நீங்க என்ன பண்ணணும்னா, 1 செகண்ட் அகைன் ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா ஐபி எடுக்கணும் நான் ஒரு டைம், அதுக்காக தான். ஸோ இதுல என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் விபிசி, இது செகண்ட் விபிசி. செகண்ட் விபிசியோட ஐபி இங்க இருக்கு இல்லையா, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களுடைய ப்ரீவியஸ் ரவுட் டேபிள் கன்சோல் பேஜ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு இதுல கேக்குது பாருங்க டெஸ்டினேஷன் யாருன்ட்டு, இதுல இந்த ஐபியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் டிரான்சிட் கேட்வே கிளிக் பண்ணுங்க. அட்டாச்மெண்ட் 1 நீங்க கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் விபிசில எதை அட்டாச் பண்ணீங்க, அட்டாச்மெண்ட் 1 கிரியேட் பண்ணீங்க. அதுல அட்டாச்மெண்ட் 1 கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. இப்போ இதெல்லாம் முடிஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ நான் 2 சர்வர் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், 2 விபிசி தான் கிரியேட் பண்ணிருக்கேன், அதனாலதான் 2. இப்போ சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களாம் பிரதர், நான் இருங்க, நான் இது நோட் பேட் வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விபிசி ஐடினா எந்த ஐபி காப்பி பண்ணா, காப்பி ஐபி ஃபார் செகண்ட் விபிசி அண்ட் தேர்ட் விபிசி. தேர்ட் விபிசி இப்ப நம்ம கிரியேட் பண்ணல, பட் ஆனா கமிங் டு இன்ஃப்ரான் வந்துட்டீங்கன்னா அவங்க எல்லாமே பெய்ட் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. அப்போ பெய்ட் ஆப்ஷன்னா உங்களுக்கு எப்படி எல்லா ஐபியும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ எத்தனை விபிசி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்னா ஓகே, ஃபர்ஸ்ட் விபிசி ஐடி ரவுட் டேபிள்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, நான் பண்ண மாதிரியே காப்பி ஃபார் செகண்ட் விபிசி ஐடி மாதிரி தான் இப்ப நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா அது மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதனால தேர்ட் விபிசி இருந்தா தேர்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இப்ப நான் காமிச்சு பார்த்தீங்கன்னா ஆட் ரவுட் கொடுத்து அகைன் உள்ள போய் நீங்க அட்டாச்மெண்ட் 1ல போயிட்டு நீங்க எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சரி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது. அப்ப செகண்ட்ல என்ன பண்ணுவீங்க, ஒன் அண்ட் த்ரீ 1 3 1 and 3. ஓகே ஓகே 1 and 3. ஓகே, இப்ப அதே மாதிரி தேர்ட்னா 1 and 2. அவ்வளவுதான் பிரதர். இதான் பிரதர் கான்செப்ட். இதை நீங்க கரெக்டா கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்.
இன்கேஸ் இன்னும் நிறைய இருக்குன்னா ஒரு 10 or 20 ஃபர்ஸ்ட் business நிறைய இருக்குன்னா இருக்குன்னா இப்ப 10 மேனுவலா பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆமா 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 இததான் நீங்க டெவாப்ஸ் வரப்போ ஆட்டோமேட் பண்ணுவீங்க. ஒரு கோடு மூலமா எப்படி நீங்க மேனுவலா பண்றதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் ஈஸியா. ஓகே. அதுக்கு தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் மேனுவலா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே டெவாப்ஸ் செம ஈஸியா இருக்கும். நீங்க சர்வீஸ் ஆக்டிவிட்டி எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு டெவாப்ஸ் வரப்போ கான்செப்ட் தெரிஞ்சு போச்சுன்னா போதும். ஒன்லி கோடை வச்சு நீங்க ஒரு டைம் நீங்க கோட் அப்ளை பண்ணா போதும். லைஃப் டைம் அந்த கோட் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். லைக் சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ்னா அவங்களோட வேலை என்ன? ஒன்லி அப்ளிகேஷன்ல ப்ரோக்ராம் போட போறாங்க, அதை இன்ஸ்டால் பண்ண போறாங்க, ஒர்க் பண்ண போறாங்க. ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே AWS பார்த்துக்கும். ஓகே, ஸோ இதான் டிரான்சிட் கேட்வேயோட மெத்தடு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் கூட நேற்று ஒரு ப்ரீவியஸா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், கவனிச்சிருப்பீங்க. நான் வந்து இதோட ஐபி எடுத்துட்டு இருந்தேன், கன்சோலோட ஐபி எடுத்துட்டு இருந்தேன். ஈஸி டு கன்சோலோட ஐபி எடுத்துட்டு இருந்தேன். அந்த ஐபி எடுக்காதீங்க, ஸ்லாஷ் வேல்யூ இருக்கிற ஐபியா எடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விபிசினா செகண்ட் அண்ட் தேர்டு, செகண்ட் விபிசினா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு, தேர்ட் விபிசினா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ இப்போ நிறைய ஐபி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டை விட்டுட்டு மீதி எல்லா ஐபியும் அட்டாச் பண்ணுங்க, அட்டாச்மெண்ட் 1ல. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆயிடும். 1 செகண்ட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அகைன் ரவுட் டேபிள்ல போயிட்டு என்னுடைய செகண்ட் விபிசி நான் கிளிக் பண்ணிட்டு எடிட் ரவுட்ல போயிட்டு இதுல என்ன பண்ணணும் இப்போ எனி ஒன்? ஃபர்ஸ்ட் விபிசியான ஓகே. ஸோ இதுல வந்து என்னோட டார்கெட் என்ன, டிரான்சிட் கேட்வே. இப்போ பாருங்க அட்டாச்மெண்ட் 2 காட்டுது பாருங்க. ஏன்னா எந்த விபிசி எந்த அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதான் காட்டும். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டைரக்டா போயிட்டு நம்மளுடைய சர்வரை ரிமோட் எடுக்க போறோம், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ரிமோட் எடுக்க முடியுதா, அதான் கான்செப்ட். பாஸ்வேர்ட் ஃபைன். நான் டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கிறேன், கனெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் வந்து காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் சர்வர் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வருக்குள்ள செகண்ட் சர்வர் எடுக்க முடியுதா, செகண்ட் சர்வருக்குள்ள தேர்ட் சர்வர் எடுக்க முடியுதா, இதான் கான்செப்டே டிரான்சிட் கேட்வே பொறுத்த வரைக்கும். பேரிங்கும் டிரான்சிட் கேட்வேயும் சேம் தான், கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் மாறுது. கரெக்டா நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் கரெக்டா. அதே மாதிரி ஆமா மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ், அவ்வளவுதான் பிரதர், சிம்பிள். கனெக்ட் ஓடிபி, நான் பாஸ்வேர்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். பாஸ்வேர்டு இந்த இதில் வச்சு பப்ளிக் இருக்கு, யூசர் நேம் இருக்கு. இப்போ இந்த சர்வரில் போயிட்டு இன்னொரு சர்வர் எடுக்க முடியுதா, அதான் கேள்வி. 1 செகண்ட் லோட் ஆயிட்டு இருக்கு, ஒரு 2 மினிட்ஸ் பிரதர் முடிஞ்சிடும். ரெண்டு ரெக்கார்டிங்கும் நான் ஒரு 2 hours தான் அப்லோட் பண்ணிடுறேன். Yeah, virtual server is ready. First VPC கான virtual server. One second load ஆயிட்டோம், நல்லா லோட் ஆயிட்டு நான் உள்ள போய் எடுக்கிறேன். ஓகே, ஸோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் விபிசி 1A பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த சர்வர்ல போயிட்டு ரிமோட் கனெக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேக்குது, கம்ப்யூட்டர் பப்ளிக் ஐபி கேக்குது. நான் என்ன பண்றேன்னா பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ண உடனே கீழே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து என்னோட பேஸ் மிஷின்ல இருக்கு, லோக்கல் மிஷின்ல இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வந்து இதுல காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்றேன். ஆல்மோஸ்ட் ஓப்பன் தெரியும் நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் 2 சர்வர் இருக்கா. இப்போ நீங்க கேட்கலாம் பிரதர், இப்போ நான் தேர்ட் சர்வர் எங்க இருந்து போய் எடுக்கிறது, தேர்டா இதுல போய் எடுக்கணும், செகண்ட்ல எடுக்கணும், ஃபோர்த் இதுல எடுக்குது, தேர்ட்ல எடுக்கணும். அப்படியே லைன் வைஸா எடுத்துட்டே வரணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுக்க போறீங்க, செகண்ட் தேர்ட்ல எடுக்க போறீங்க, தேர்ட் ஃபோர்த்ல, ஐ மீன் அது லைன் வைஸா எடுக்கணும். ஓகே,
கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. எதுக்காக நான் வந்து 2 VPS தான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கல, ஏன்னா எல்லாமே லிமிடேஷன் ஆக்கிட்டாங்க. முன்னாடி கன்சோல் பேஜ் அப்படி இல்லை, அதனாலதான். ஓகே, ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் VPC ஐடி, ஃபர்ஸ்ட் சர்வர். இது என்னுடைய செகண்ட் சர்வர். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் சர்வர். செகண்ட் சர்வருக்கு ரிமோட் எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணா இதில் ஓப்பன் ஆகும் பாருங்க. 1 செகண்ட். 2 பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபி நான் சொன்ன மாதிரி ரேஞ்சஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, எதுவுமே இல்லை. அதுவாகவே எந்த ரேஞ்சஸ் வந்தாலும் கிளிக் ஆயிடும். இது என்னோட செகண்ட் சர்வர். ஓகே, இது ரெண்டுத்தையுமே நாளைக்கு டாஸ்கா பண்ணி எடுத்துருவாங்க. பேரிங் அண்ட் டிரான்சிட் கேட்வே. உங்களுக்கு இல்ல பிரதர் கஷ்டமா இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன் கூட அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சேம் ரீஜன்ல ஃபர்ஸ்ட் முடிங்க டாஸ்க். கரெக்டா ஐபி எல்லாம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பிரதர். ஃபர்ஸ்ட் சர்வர், செகண்ட் சர்வர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1 செகண்ட். ஓகே, பாத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. யா, செகண்ட் சர்வர் 1B. நான் இதை மினிமைஸ் பண்றேன். 1A அகைன் மேக்ஸிமைஸ் பண்றேன். இது 1B. தெரியுதா? ஓகே ஓகே, எனி டவுட்? இப்போ இந்த சர்வர்ல தான் தேர்ட் சர்வர் எடுத்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம தேர்ட் சர்வர் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். அட்டாச்மெண்ட் 3 பண்ணியிருந்தோம்னா இதுல தான் போயிட்டு ரிமோட் டெஸ்க்டாப் போயிட்டு அகைன் பாஸ்வேர்ட்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க டைரக்டா வந்து பண்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த சர்வர் டு சர்வர் நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த சர்வர்ல ஃபைல் மேனேஜர் ஓப்பன்ல இருக்கு, இந்த டேட்டாலாம் ஷேர் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, கீழே எப்படி இதை எடுத்து ஷேர் பண்ணி இங்க ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி டக்குனு ஷேர் பண்ணிக்கலாம். டேட்டாவும் இது நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எது இருந்தாலும். ஓகே, ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யா, வி வில் எண்ட் அப். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்னா குரூப்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாமே இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள நான் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்றேன் ஃபுல்லா. தென் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ டெலீட் பண்றது உங்களுக்கு நான் நேற்றே சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தலைகள், அதாவது அது அப்படின்னா ரிவைஸ் ஆர்டர்ல எல்லாமே பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட், அப்பதான் டெலீட் ஆகும். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க, பட் டெலீட் பண்ண மறந்துடுவாங்க. அதை கரெக்டா பண்ணிக்கோங்க. டெலீட்டட். ஓகே, ஃபைன். அட்டாச்மெண்ட் டு அன்கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ delete transit gateway. ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். அடுத்தது டிரான்சிட் கேட்வேயோட ஐடி. ஸோ அகைன் கீழே வந்துக்கோங்க. டிரான்சிட் கேட்வேயோட ஐடி கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு delete transit gateway. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெலிட்டிங்ல இருக்கு, அதனால டெலிட் ஆகல. நான் அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். டெலிட்டிங்ல. ஓகே, ஸோ நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். ஈஸ்வர், உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறது எல்லாமே நேற்று மாதிரி நான் டெலிட் பண்ணிட்டு நீங்க குரூப்பை பேக் எண்ட் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டைம்ல ஏதாவது இருக்கா இல்லையன்றத பார்த்துட்டு. ஆல்மோஸ்ட் நீங்க மெயினா என்ன பண்ண வேண்டியதுன்னா MFA முதல்ல டெலிட் பண்ணுங்க. MFA இருக்கிறதுனால பில்லிங் வந்து ஸ்லோவா சார்ஜ் ஆகும், நமக்கு தெரியாது, பட் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே ஓகே பிரதர். ஓகே, வேற டவுட் இருக்கா இன்னைக்கு எடுத்த டாபிக்ல? இல்ல இல்ல பிரதர், பண்ணி பார்க்குறோம். பண்ணி பார்த்தா தான் இன்னும் நிறைய இது. ஆமா, நீங்க நல்லா ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் சேம் VPSல நீங்க பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஐ மீன் சேம் ரீஜன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஐடியா எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல ஓகேனா நீங்க டைரக்டா போயிட்டு டிஃப்ரெண்ட் ரீஜன்லாம் பண்ணி பாருங்க. இப்போ டிரான்சிட் கேட்வேவும் டெலிட் ஆயிடுச்சு, டெலிட்டிங் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன், என்னுடைய இன்ஸ்டன்ஸ் டெலிட் பண்ணிக்கிறேன். டெர்மினேட். ஓகே, டெர்மினேட். ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஷட்டிங் டவுன் ரெண்டுமே காட்டுது. பட் இன்னும் ஒண்ணு டெலிட் பண்ணணும், VPC மட்டும் டெலிட் பண்ணணும். Transit gateway attachment, 1 second. Yeah, almost deleted. Attachment 1, attachment 2 deleted. The transit gateway ID also deleted. 1 second. டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்து டெலிட் பண்ணோம்னா டேரக்டா VPC டெலிட் பண்ணலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, எல்லாமே டெலிட் ஆயிடும். ஓகே பிரதர், நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒர்க் இருக்கும், நீங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஈஸ்வர், நான் அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டு அவங்க சொல்றேன் ஈஸ்வர். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே சதீஷ்,